வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய அந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓகே இசிஇன்னு கூடிய அந்த டிகிரியில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஸ்ரோவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால ஸோ அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடும். சரிங்களா? The cracking the ISRO scientist and engineering post of electrical communication engineering exam in upcoming sessions ஓகேங்களா. ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் ஓகேவா, உங்களுடைய டொமைன் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அடுத்து வந்து பாலிலோட் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அண்டு மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவென்சி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய டொமைன் சப்ஜெக்டோட மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஓகேவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் தான். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இஸ்ரோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 60 கொஷின்ஸ் இல்லை 40 கொஷின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே அரித்மெட்டிக் அப்படி கேட்பாங்க. இல்லை 80 கொஷின்ஸ் வந்து ஸ்பெசிபிக் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ல இருந்தும் மீதி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து அரித்மெட்டிக் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரியும் கேட்பாங்க. இந்த மாதிரி அது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் எவ்ரிதிங் ஆனால் 100 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை 18 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை 60 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இஸ்ரோவுடைய டிபெண்ட்ஸ் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்து அதை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய கோர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஓகேங்களா. இந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேங்களா. அதில் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்டோடைய ஸ்பேஸ் இதை பற்றி படிப்பீங்க. அடுத்து வந்து சிக்னல் அண்டு சிஸ்டம் இதில் வந்து ஃபோரியர் லேப்லாஸ் அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இதை பற்றி கொஞ்சம் படிப்பீங்க. கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்டோடைய ஸ்பேஸ் அதை பற்றி படிப்பீங்க. அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் சர்க்கியூட் ஓகேயா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் மைக்ரோ ப்ராசஸ் இதை பற்றின கொஞ்சம் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து படிப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா பிஎன் எஃப்டிஇ சோலார் செல்ஸ் அடுத்து வந்து என் டைப் செமிகம் இந்த மாதிரிலாம் அந்த கண்டக்டர்ஸை பற்றி கொஞ்சம் படிப்பீங்க. கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மாடுலேஷன் ரேண்டம் ப்ராசஸ் டிமாடுலேஷன் இதை பற்றி கொஞ்சம் படிப்பீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜான சப்ஜெக்ட் ஓகேவா. நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் இஸ்ரோ எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து எங்கே இருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் தான் ஓகேவா. இதுலேருந்து தான் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே, அடுத்த 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிலபஸை வந்து கேட் பேஸ்டு தான் ஓகேங்களா. கேட்டில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் தான். பட் ஆனால் அங்கே வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க, இங்கே வந்து டெப்த்தாக இருக்காது. பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியாலிசம் மட்டும்தான் இங்கே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் வாட், ஒய், டெஃபினிஷன், குவிக் ட்ரிக்ஸ் அந்த நியூமெரிக்கல், நாட் அ காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா. ஸோ ரேர் தான் அது வந்து கேட்குறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஓரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரீகலெக்ஷன் ஓகேவா. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் இல்லை லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரிப்பீட்டடான கான்செப்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்பான் டைம் இல்லை எனி ஒன்ஸ் அப்போ 1 இயர் தான் ஒரு கான்செப்ட் கேட்டிருப்பாங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா. ஸோ அடுத்து அதில் வந்து 3வது ஸ்டெப் வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் தான். இப்போ பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, இல்லை வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது. ஸோ என்ன மார்க் நீங்கள் கெயின் பண்ணீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க்காக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சிபிடி எக்ஸாம் ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுறதுனால ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸை பொறுத்து இப்போ 60 கொஷின்ஸ்னால் நீங்கள் ஒரு 55, இல்லை 80 கொஷின்ஸ்னால் ஒரு 75, 100 கொஷின்ஸ்னால் ஒரு 85 இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுடைய அக்யூரேசி ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு 75 கொஷின்ஸ் நோ கால்குலேஷன் இப்போ கால்குலேட்டர்லாம் அலோவ் பண்ண முடியாமல் இப்போ மைண்ட் கால்குலேஷன் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். எக்ஸாம் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் 100% அக்யூரேசி இப்போ நீங்கள் வந்து 40 கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்கன்னா ஸோ 40%க்கான
உங்களுக்கான ஸ்பீட் அண்ட் நார்மலைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கைக்கு கொடுக்கும். சரிங்களா, அந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியை வந்து ரொம்பவும் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து வந்து ஃபோர்த் வந்து நீங்கள் வந்து ரிசோர்ஸ் அண்டு டவுன்லோட். ஓகேங்களா, ஸோ ரிசோர்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கான ரிசோர்ஸ் இப்போ டவுன்லோடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அடுத்து வந்து புக்ஸ், இதெல்லாமே இருக்குது. சரியா, இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இஸ்ரோடைய ஐசிஆர்பி, சாக்ஸ் வெப்சைட், இவங்க தான் ஓகேவா. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கான எக்ஸாம்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெகுலராக நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய ஐசிஆர்பி எக்ஸாம் போர்டு அண்ட் இஸ்ரோவுடைய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அடுத்து வந்து இவங்க மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா சில புக்ஸும் இருக்குது. இந்த கிரேட் அப்பு, எக்ஸாம் ப்ரிப்பேர் டூல், டெக்ஸ்ட் புக், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து எக்ஸாம்ஸ்க்கான ஐடியாலிசம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த டொமைனை பற்றினா ஒரு பேசிக் ஐடியாலிசம் இது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் எ காம்ப்ளெக்ஸ் டைம் கன்சூமிங் மேத் அண்ட் மோர் அபவுட் த ரேசர் ஷாப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஸோ யுவர் கைடன்ஸ் டொமைன் சிலபஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றின பார்ப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இஸ்ரோவுடைய நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் த ஃபேஸ் கிராஃப்ட். ஓகேங்க, ஸோ ஃபேஸ் கிராஃப்ட்டுக்கான முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டில் கம்யூனிகேஷன், பாலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்டு மைக்ரோவேவ்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்டு ரெஸ்பாண்டர் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேஷன் லிங்கோடு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. டெவலப்பிங் த சென்சார்ஸ், கேமராஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் யூனிட், மேனேஜிங் ராக்கெட் ட்ரெஜெக்டரி அண்ட் சேட்டலைட் ஸ்டெபிலிட்டி, டிசைன் அனலைசிஸ் ஹை ஃப்ரீக்வன்சி சர்க்யூட் ஆஃப் த ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, இஸ்ரோவுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு லேட்டஸ்டோடைய ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்ட் ஏ, பார்ட் பி அண்டு இன்டர்வியூ, ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கோர்லேருந்து பார்த்தீங்கன்னா 18 MC இருக்கும். 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, டோட்டலாக 120 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு கொஸ்டின் ரைட்னா 1 மார்க், 1/3 வந்து ராங் ஆன்சர் வந்து பிடிச்சிடுவாங்க. சரிங்களா, பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கும் அதோடைய 120 மினிட்ஸில் சேர்ந்து இருக்கும். இதுக்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் பர்சனாலிட்டி இன்டர்வியூ இருக்கும். 100 மார்க்ஸு, இது வந்து 20 to 30 மினிட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 60% வெயிட்டேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சைனில் கொடுக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து கோர் டாபிக். ஸோ நம்ம என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் இப்போ பார்க்கும்போது எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஓகேவா, உங்களுடைய கோர் சப்ஜெக்டில் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ன்ற டாப்பிக்கில் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், வேவ் கைட்ஸ், ஆண்டனாஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அதோட ரிலேட்டடாக கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, ஓல்டு அப்ளிகேஷன், ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் ஆக்சஸ், அனலாக் டிஜிட்டல் மாடுலேஷன், PCM, ASK, FSK, PSK, சேட்டலைட் கம்யூனிகேஷன் பேசிஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா PN ஜங்ஷன், BJT, மப்செட், சோலார் செல், கியூரிக்கல் ஃபார் த இஸ்ரோ, ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அனலாக் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் ஆம்பிஃபையர், ஃபில்டர்ஸ், காம்பினேஷனல் சீக்வென்ஷியல் சர்க்யூட், மைக்ரோ ப்ராசர் 8085, 8086, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ MCQ பேஸில் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா, அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்டெபிலிட்டியில் வந்து நைஸ் கியூட் போர்டு, ஸ்டேட் ஸ்பேஸ் அனலைசிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சிக்னல் சிஸ்டம், அதாவது ஃபோரியர், லேப்லாஸ் அண்ட் ஜெட் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றின ஒரு ஐடியாலஜி இருக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து உங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் பேஸ்டு எல்லா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கேட் சிலபஸ் தான் பேசிக். ஓகேவா, கேட் சிலபஸ் தான், பட் வந்து இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். சரிங்களா, ஸோ என்ன மாதிரி இருக்குன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்த் அண்டு மல்டிபிள் ஸ்டெப் நியூமெரிக்கல்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து இஸ்ரோவில் வந்து கான்செப்டுவல், தியரிட்டிக்கல் அண்டு கியூக்ரிக் நியூமெரிக்கல்ஸ் அந்த பேஸில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டோடைய நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினிஷன், ஃபார்முலா, வாட் இஸ் வை த கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பீட் அண்ட் accuracy வந்து you can 95 questions in the 120 minutes, you can 75 seconds per questions. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 75 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். சரிங்களா, நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் இந்த ஸ்பீடை வந்து உங்களை கெயின் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரெக்கமெண்டட் புக் அண்ட் ரிசோர்ஸ். ஓகேவா, உங்களுக்கான ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் அந்த டாபிக் வந்து மேத்யூ NO சடிக்யூ அவங்களுடைய புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து இந்த சைமோன் ஐக்கின் ஆர் BP லத்தி அவங்களுடைய புத்தகத்தை வந்து
பயன்படுத்திக்கலாம். எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்து டொனால்ட் நிஹாம், ஓகே, டொனால்ட் நிஹாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் தியரிக்கு வந்து அலெக்சாண்டர் அண்ட் சடிக்கு, ஓகே, அவங்களுடைய புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கண்ட்ரோல் சிஸ்டம் ஐஜே நார்த், ஓகே, நகாத் அண்ட் எம் கோபால் அவங்களுடைய புத்தகம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து எம் மோரிஸ் மனோ, ஓகே, இவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய புத்தகம். நீங்கள் வந்து உங்களுடைய அகாடமிக் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் புக்ஸோ இல்லை வந்து இந்தியன் ஆத்தருடைய புக்கோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து மட்டும் போதாது, அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் புக்ஸ், ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டேரெக்டாக கூட இஸ்ரோ வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்து வந்து ஃப்ரீ சோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சம் வெப்சைட் இருக்குது. எக்ஸாம் ப்ரிப்பேர் டூல், டெக்ஸ்ட் புக், கிரேட் அப் ஆஃபர் த ஃப்ரீ பிடிஎஃப் டு டவுன்லோட் த சால்வ்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அடுத்து வந்து புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த லீகல் லைப்ரரிஸ் லைக் த இன்டர்நெட் அச்சீவர் அண்ட் யுவர் யூனிவர்சிட்டி டிஜிட்டல் போர்ட்டல். ஸோ அண்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போது இதை பற்றின ஒரு ஓரலான ஒரு ஐடியாலிசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இஸ்ரோடைய எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோடைய எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ்க்கு முக்கியமாக ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசெண்ட் ஒரு 4-5 வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரவுண்டு ரியல் கண்டென்ட், இஸ்ரோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.